உங்களையெல்லாம் இன்னைக்கு பார்த்தது சந்தோஷம். ஆண்டவர் நம்மளை திரும்பவும் ஒன்றாக இணைந்து ஜெபிக்க வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வைத்திருக்கிறார். ஆமென். நான் எப்பயுமே என்ன நினைப்பேன் அப்படின்னா, பல பேர்த்துக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னு நான் நினைப்பேன். அப்படின்னு நினச்சி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். நல்ல குடும்பத்தை பார்க்கும்போது, நல்ல பிள்ளைகளை பார்க்கும்போது, நல்ல ஒரு சபையை பார்க்கும்போது, நம்ம எல்லாம் கூடி ஜெபிக்கிற ஒரு டைமை பார்க்கும்போது, ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இல்லை, வார்த்தை கேட்கக்கூடிய சான்ஸ் இல்லை, வார்த்தை கேட்கிற இடத்துல ஜெபிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஜெபிக்கிற இடத்துல வார்த்தை கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொன்றா மிக்சப் ஆகி இருக்கிற டைமில் ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் அழகாக நம்மளுக்காக மாற்றி கொடுத்துருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க, இதற்காகவே நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லணும். ஆமென். ஓகே, இப்போ இருக்கிற வேர்ல்டில் என்ன நினைப்போம்னா, எல்லாமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை, பிள்ளைங்களுக்கு பரீட்சைக்கு போகும்போது சொல்லுவோம், எதையுமே மறந்துடாமல் என்ன பண்ணு, எழுதிட்டு வா, படித்ததெல்லாம் என்ன பண்ணிடாத, மறந்துடாத. நம்மளும் என்ன நினைப்போம், நம்ம எதையும் என்ன பண்ணிடவே கூடாது, மறந்துடவே கூடாது. தலையிலேயே சீப்பை வச்சுட்டு சீப்பைங்க அப்படின்னு தேடிட்டு இருப்போம். தோசையை சுட்டு கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு கரண்டி அங்கேயே வச்சுட்டு திரும்பி தோசையை ஊற்றிட்டு கரண்டி காணோன்னு எல்லா பக்கமும் தேடுவோம். எங்கன்னு பார்த்தா எங்கே அவங்க தோசை போட்டவங்களோட பிளேட்டு மேலேயே என்ன இருக்கும், கரண்டி இருக்கும். வேறு என்னென்ன மறப்போம், நிறைய முக்கியமானதெல்லாம் மறப்போம். வெளியே போனதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணோமா அப்படின்னு மாதிரி. அது எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கும் ஞாபகம், கேஸ் ஆஃப் பண்ணோமா, அடுப்பில் ஒன்று வச்சுட்டா ஆஃப் பண்ணிடுறோமா, பாலை வச்சுட்டு வேற எங்கேயாவது போயிடுறது, ஏதோ ஒரு யோசனை, ஏதோ ஒன்று பண்ணும்போது ஒரு ஃபோன் கால் வரும், நம்ம எப்போ பார்த்தாலும் மறந்துகிட்டே இருப்போம், அதுக்கு திட்டு வாங்கிட்டே இருப்போம். இல்லை ஏதோ ஒன்று கிச்சனில் ஏதோ ஒன்று நடக்கும். அன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் சாட்சி சொன்னாங்களா, ஆன் பண்ணி வச்சுட்டு இங்கே வரைக்கும் வந்தீங்கன்னு. இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப போகிறதுக்குள்ளே அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்போ பார்த்தாலும் மறந்துட்டுருப்போம். நம்மளும் மறக்கிறோம், குழந்தைங்களும் என்ன சொல்கிறோம், குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க தான், ஆனாலும் சொல்கிறாங்க அம்மா மறந்துடுச்சு, உனக்கு என்ன வயசு இப்போவே மறக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறோம்ல. படிப்பில் கரெக்டாக நல்லா படிச்சுட்டு போயிருப்பாங்க, அந்த கொஸ்டினை பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, ஆன்சர் மறந்துடுச்சு. நம்ம எதையுமே மறக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சில காரியங்களை வாழ்க்கையில் மறக்க பழகுங்கள். எப்படி சில காரியங்களை வாழ்க்கையில் மறக்க பழகுங்கள். உங்களுக்கு நடந்த எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்காதீங்க, ஒரு சிலதை மறந்துடுங்கன்னு நான் இன்றைக்கி சொல்லுவேன். ஆண்கள் நிறையா நேரம் மறந்துடுவாங்க, அவங்க வெளியே போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நிறையா பீப்புளை பார்க்குறாங்க, நிறைய பேர்த்த சந்திக்கிறாங்க அப்படின்னு வரும்போது வீட்டில் நடந்ததெல்லாம் என்ன ஆயிடுது, மறந்துடுது. ஆனால் நம்மளுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேதியில் இந்த நாளில் நீங்கள் இந்த கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தீங்க, அப்போது என்னை பார்த்து இந்த வார்த்தை ஒன்று சொன்னீங்க, அது என்னால் மறக்கவே முடியாது சொல்கிறோமா. நம்மளுக்கு தான் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கூட அப்படி நீட்டாக பாப்பப் ஆகும். இவங்க அப்படி சொன்னாங்கல்ல, அவங்க இப்படி சொன்னாங்கல்ல, அவங்க இப்படி சொன்னாங்கல்ல, எதையுமே நம்மளால் என்ன பண்ணவே முடியல, மறக்கவே முடியல. சில சமயம் பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 10 வருடத்துக்கு முன்பதாக நடந்திருக்கும், அது இன்னைக்கு பிரச்சனையில் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். நேற்று நடந்தது கூட கணவனுக்கு மறந்து போயிருக்கும். அப்படியா நான் சொன்னேன் நான் அப்படிம்பாங்க. இங்கே தானே இருக்கிறீங்க, நேற்று தானே நடந்துச்சு, அதுக்குள்ளே நீங்கள் எப்படி மறந்தீங்க. நேற்று நடந்தது அவங்களுக்கு மறந்துடும், 1 ஹவருக்கு முன்னாடி நடந்தது ஹஸ்பண்டுக்கு என்ன ஆயிரும், மறந்துடும். ஆனால் நம்மளுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி சொன்னாங்க, என்ன டேட்டில் சொன்னாங்க, என்ன டோனில் சொன்னாங்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கும் போது அதை சொன்னாங்க, அந்த வாரத்தில் எத்தனாவது நாள் சொன்னாங்க, நீங்கள் சொல்லும் போது இவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் கூட இருந்தாங்க, உங்களுக்கு அது ஞாபகம் இல்லையா, எத்தனை பேருக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசுனீங்க, அது ஞாபகம் இல்லையா, இல்லையேம்மா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னதே எனக்கு மறந்து போச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு எப்படி இவ்வளோ ஞாபகம் இருக்குது. நம்மளுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக என்ன ஆகுது, ஞாபகம் இருக்குது. எனக்கு கூட நல்ல ஞாபகம் இருக்குது. என்னென்னா, கேரல்ஸ் போகும்போது யார் வீட்லேயோ போய் இங்கே ஆப்பக்கூடல் போனப்போ ஒருத்தவங்க வீட்டில் போய் ஒரு பாட்டு, கேரல்ஸ் பாட்டை பாடணும். அப்போ நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, போன தடவை நம்ம கேரல்ஸ் வந்தப்போ இதே பாட்டு தானப்பா பாடணும் அப்படின்னோன்னே ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு பாஸ்டருக்கு. என்ன எனக்கு போன வீட்டில் என்ன பாட்டு பாடணுன்னு ஞாபகம் இல்லை, நீ எப்படி போன வருஷம் இந்த வீட்டில் இந்த பாட்டை பாடணும்னு எப்படி நீ சொல்கிற. இது வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டு, நம்மளுக்கு வந்து மறக்கவே மறக்காது, அவங்களுக்கு எப்பயுமே மறந்துடும். இதனால தான் பிரச்சனை. நம்ம சொல்லுவோம், நம்ம ஆமாம் அப்படிம்போம், ஆனால் அவங்க இல்லைம்பாங்க, நான் பேசவே இல்லைம்பாங்க. இது எப்படி நீங்கள் அம்னீஷியாலியாக இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி மறந்துருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது மறந்துடும், அது உண்மை. நம்மளுக்கு ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதுவும் உண்மை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில காரியங்களை நீங்கள் வாழ்க்கையில் மறந்தே ஆகணும். அப்படி மட்டும் மறந்துருந்தோம்னா இந்நேரம் ஃபேமிலியில் நிறையா பிரச்சனை நடந்திருக்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இழுத்து பேசி, 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இழுத்து பேசி, இப்போ வரைக்கும் அதை கரெக்டாக டாட்டாக கனெக்ட் பண்ணிகிட்டே வருவோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நடந்தது இப்போ சொன்னீங்களா, அதுலேருந்து 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சொன்னது இப்போ நடந்துச்சா, இன்றைக்கி நீங்கள் நேற்று பேசின வரைக்கும்
அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் நம்ம அப்படியே அழகாக டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முடிப்போம் பாருங்களேன். அதில் நம்மளை விட்டால் மிஞ்சுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் லைஃப்பில் நடந்த இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடந்த பல துன்பமான கவலையான காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், நம்ம மறந்துடணும். ஆண்டவரே எனக்கு சிலதெல்லாம் மறக்க வையுங்கன்னு சிலதை கேட்கணும். நம்ம மனசுக்கே தெரியும், இதை பற்றி யோசிக்காத, இதை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் நம்ம மனசே கதறும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க சொன்னதையோ அவங்க பேசினதையோ நினச்சி பார்த்து அதை அழுது அப்படியே நம்ம ரொம்ப பாரத்தை நம்மளே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ரொம்ப வயசான கப்புள். அவரை பார்த்தோன்னா அந்த ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக அவங்க ஒய்ஃபை செல்லம், கண்ணு, தங்கம் இப்படியே தான் கூப்பிடுவாராம். ஒரு பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டாங்களா, எப்படிங்க நீங்கள் இவ்வளோ செல்லம் பண்ணி கொஞ்சி உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னப்போ தான் சொன்னாராம், எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் பேர் என்னங்கிறது மறந்துருச்சு. இப்போ எனக்கு போய் கேட்குறதுக்கு தைரியம் இல்லை. கேட்டேன்னா நல்லா வாங்குவேன்னு தெரியும். அதனால அந்த பேரை விட்டுட்டு நான் வேறு என்னென்ன பேர் கூப்பிடணுமோ அந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஞாபகம் வச்சுட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஞாபகம் வைக்கிறனால நம்மளுக்கு பல காரியங்களில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துக்கிட்டே இருக்குது. யோசேப்பு பாருங்களேன், யோசேப்போட லைஃப்பில் நம்ம பார்த்தோன்னா எடுத்துக்கோங்க, ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் நான் பார்த்தோன்னா, நான் எந்த வசனம் சொல்கிறேன், அவர் யோசேப்பு பார்த்து சொல்கிறாரு, என் கர்த்தர் என்னை, இந்த வசனம் கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள், என் கர்த்தர் என்னை மறக்க பண்ணினார் அப்படின்னு. என்னென்னா அவங்க அண்ணனுங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. அவங்க அப்பா இறந்துடுறாரு. யாக்கோப் என்ன பண்ணிடுறாரு, இறந்துடுறாரு. அவங்க அப்பாவை பரியல் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் அவங்க அண்ணனுங்கள்லாம் பேசுகிறாங்க, இத்தனை நாள் நம்மளை யோசேப்பு பார்த்துக்கிட்டாருன்னா அதுக்கு யார் ரீசன்னா, அப்பா தான் ரீசன். கண்ணு முன்னாடி அண்ணன் தம்பிகளில் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து அவனை குழிக்குள்ளே தள்ளலாம், கொல்லலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணி அவனை தூக்கி ஒரு தேசத்துக்கு விற்று அடிமையாக விற்று போட்டு நம்ம இந்த லெவலுக்கு அவனை பண்ணிட்டோம். அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு மரியாதை, அப்பா இறந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு மரியாதையும் இல்லை, இவர் நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி பயப்பட்டுட்டு இருக்கிற டைமில் யோசேப்பு சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை நீங்கள் பண்ண கஷ்டங்களையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, மறக்க வைத்திருக்கிறார். ஆண்டவர் தான் நம்மளை பல துன்பங்கள்லேருந்து என்ன பண்ண வைக்கணும், மறக்க வைக்கணும். ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் ஒவ்வொன்றும் நிறையா நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு சில மோசமான காரியங்களை மறந்துடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மொபைல் வச்சுருக்கிறீங்க, மொபைலில் நிறையா ஃபோட்டோஸ் சேர்த்து வச்சுருப்பீங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் 20 GB 50 GB அதோட ஸ்பேஸ் எல்லாம் அழியிறப்போ அது என்ன சொல்லும் அப்படின்னா, இதுக்கு மேலே இன்னொரு ஃபோட்டோ நீங்கள் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. பழைய ஃபோட்டோவெல்லாம் டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணால் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்ல, அப்போ நீங்கள் புது ஃபோட்டோவை என்ன பண்ணலாம், எடுக்கலாம். அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நிறைய புதிய நன்மைகள் நீங்கள் வரணுன்னா பழைய தேவையில்லாத கவலைப்படுத்துகிற அந்த காரியங்களெல்லாம் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்டே வரணும், வந்துகிட்டே வரணும். நம்ம மூளை 3 காரியத்தை செய்யுமா. ஒன்று, என்கோட் பண்ணும், தகவலை எடுத்து வச்சுக்கும். 2வது, ஸ்டோர் பண்ணுமா, அங்கங்கே என்ன பண்ணும், சேமித்து வச்சுடும். இன்றைக்கி விமென்ஸ் ஃபெலோஷிப்க்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க, இந்த சிஸ்டர் வந்திருக்காங்க எல்லாம் நான் பார்க்குறேன். அடுத்தது நான் பார்க்குறது என்ன ஆகுது, மூளையில் போய் சேவ் ஆகுது. 3வது காரியம் ரிட்ரீவ் பண்ணுமா. ரிட்ரீவ் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, நான் பார்த்து சேர்த்து வச்சதை வீட்டுக்கு போயிட்டு திரும்பியும் என்கிட்ட ஒரு வேலை கேட்குறாங்க, பாஸ்டர் இன்றைக்கி யாரெல்லாம் வந்திருந்தா விமென்ஸ் ஃபெலோஷிப்க்கு அப்படின்னு கேட்டால், நான் திரும்ப ஞாபகப்படுத்தி என்ன பண்ணுவேன், இவங்க வந்திருந்தாங்க, இந்த ஆன்ட்டி வந்திருந்தாங்க, இந்த சிஸ்டர் வந்திருந்தாங்க, ஒவ்வொருத்தரையாக நான் சொல்லுவேன். ஸோ 3 காரியம் என்ன பண்ணுது, நம்மளோட மூளை செய்யுது. 1, தகவலை பார்க்குது. அடுத்தது பார்த்த தகவலை என்ன பண்ணுது, சேர்த்து வைக்குது. 3வது, சேர்த்து வச்ச தகவலை திரும்ப யாராவது கேட்கும்போது ஞாபகப்படுத்தி சொல்லுது. இந்த 3 தான். ஸோ இந்த 3ல் 2 காரியம் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. என்னன்னா, நம்ம பார்க்குறதும் நம்ம மூளையில் போய் சேவ் ஆகிறதும். ஒன்று, நீங்கள் பார்க்குறது என்ன பண்ணவே முடியாது, தடுக்கவே முடியாது. நீங்கள் பார்த்தோன்னே அது என்ன ஆகும், மூளையில் போய் சேவ் ஆயிரும். நான் இதை இன்றைக்கி பார்த்தேன்ல, ஒரு கடையில் ஆரஞ்சை பார்த்தேன், இவங்க இன்றைக்கி இந்த கலர் சாரீ கட்டிட்டு வந்தாங்க, அதை நான் பார்த்தேன், இவங்க இன்றைக்கி இப்படி பேசினாங்க, அதை நான் பார்த்தேன். அது உங்கள் மூளையில் போய் சேர்றதையும் பார்க்குறது யாரும் தடுக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் திரும்ப அதை போய் உட்காந்து யோசித்து பார்க்குறீங்க பாருங்களேன், அதை நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியும். ஒருவேளை அது நல்ல காரியமாக இருந்தால் அது திரும்ப யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறனால நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கிது, நம்ம மனசில் ஒரு மன நிம்மதி கிடைக்கிது. அடுத்தது இன்னும் கொஞ்சம் நான் முன்னாடி சொல்கிறதுக்கு அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. ஆனால்
நம் வாழ்க்கையில் நடந்த மோசமான காரியங்களை பார்க்குறோம், அது என் மைண்டில் சேவ் பண்ணுறோம். வீட்டில் போய் அதை யோசித்து பார்த்து அழுகிறதோ, இல்லை யோசித்து பார்த்து அதை சொல்லி மற்றவங்கள்ட்ட ஃபோனில் புரணி பேசுகிறதோ, இல்லை மற்றவங்கள்ட்ட சொல்லி அதை யோசித்து சண்டை இழுக்கிறதோ, இப்படிலாம் இருந்துக்கிட்டே இருக்கிறனால நம்ம குடும்பத்தில் என்ன ஆகுது? சமாதானம் பாதிக்கப்படுது. இந்த 3ல் 2 மேலே உங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. ஆனால் 1 மேலே உங்களுக்கு என்ன இருக்குது? கண்ட்ரோல் இருக்குது. என்னன்னா, திரும்ப அதை பற்றி யோசித்து பார்க்குறது. இப்போ யோசேப்பெல்லாம் அவர் கடந்து வந்த பாதைகளெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப கடினம், ரொம்ப மோசமான பாதைகளையெல்லாம் கடந்து வந்திருக்காரு. அந்த சூழ்நிலையில் சொல்கிறாரு, தேவன் என்னை மறக்க பண்ணினார். நீங்கள் செய்த தீமைகளெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? மறக்க பண்ணிட்டாரு. ஓகே, ஒரு 3 காரியம் இருக்குது. என்னன்னா, ஆண்டவர் உங்களை மறக்க பண்ணார்னா நீங்கள் மறந்துடணும். அப்படி நீங்கள் பழைய தேவையில்லாத காரியங்களை நீங்கள் மறக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நன்மையான 3 காரியங்களை குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் வாழ்க்கையில் ஒரு சில மோசமான காரியங்கள்லாம் நடந்திருக்குது? உண்மைதான். ஒரு சிலரை நான் இழந்திருக்கிறேன், அது உண்மைதான். கேட்கக்கூடாத பல சொற்களை என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? கேட்டிருக்கேன், அது உண்மைதான். நான் செய்யாத தப்புக்காக என்ன பண்ணியிருக்கேன்? நிறைய இடத்துல திட்டு வாங்கியிருக்கேன், அது உண்மைதான். இந்த மாதிரி காரியங்களெல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் மறக்க பண்ணணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? மறந்துட்டோன்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், மறந்துட்டோன்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். என் ஆண்டவர் என்னை மறக்க. ஓகே, ஒரு 3 காரியங்கள் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி காரியங்களை மறந்ததுக்கப்புறம் ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்காரு, என்னென்ன நன்மைகளை நீங்கள் சுதந்திரிச்சு, எல்லா நன்மையும் நம்மளுக்கு முன்பதாக தான் இருக்குது. ஆகார் சொன்ன மாதிரி, ஆகார் வந்து அந்த துறவை கண்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே அந்த துறவு என்ன பண்ணியிருக்குது? அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு தான் கண்ணுக்கு தெரியல. இத்தனை நாள் அந்த இடத்துல ஒரு நன்மை இருக்குது, அது நம்ம கண்ணுக்கு தெரியணும்னா இந்த காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்தே ஆகணும். முதல் காரியம், நீங்கள் ஒருத்தரை மறக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு துன்பம் விளைவித்த மக்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. இது ரொம்ப கஷ்டம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட லைஃப் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் ஒரு கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல், நான் வந்து என்ன பண்ணிடுவேன்? ரிவெஞ்ச் பண்ணி முடிச்சிருவேன். நான் அந்த இடத்துல என்ன பண்ணிடுவேன்? ரிவெஞ்ச் எடுத்தே முடிச்சிடுவேன். ஒருத்தர் கண்ணு, நான் கண்ணு. ஒருத்தனுக்கு பல்லு போச்சுன்னா பல்லு. ஒருத்தனுக்கு கொலை பண்ணேன்னா கொலை பண்ணிடுவேன். ஒருத்தர் என் வீட்டில் வந்து ஆடை எடுத்துகிட்டு போனேன்னா அவன் வீட்டில் நான் ஆடை எடுத்துகிட்டு போவேன். எங்கள் வீட்டில் வந்து மாட்டை எடுத்துகிட்டு போனான்னா நான் என்ன பண்ணுவேன்? மாடை எடுத்துகிட்டு போயிடுவேன். இது ரொம்ப. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மன்னிச்சு பழகு, மறந்து பழகு. அப்படி வரும்போது நம்மளால் என்ன பண்ணவே முடியல? யோசிக்கவே. மற்றவங்க என்னை மன்னிக்கணும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். நான் பண்ண தப்பை தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஆனால் அடுத்தவங்க ஒரு தப்பு பண்ணும்போது அதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களை மறக்க பண்ணுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக செய்தவர்களை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? நேசிக்க ஆரம்பிப்பீங்க. மறக்கிறது ஓகே, மன்னிக்கிறது ஓகே, ஆனால் அவங்கள நேசிக்கிறது எப்படி? ரொம்ப கஷ்டம். ஆனால் நேசிக்க ஆரம்பிக்க வைக்க கிருபை செய்வார் ஆண்டவர். இப்போ எடுத்துக்கலாமா? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க சொல்லுங்க, யோசேப்போட அண்ணனுங்க தீமை செய்ய நினைச்சாங்களா இல்லை தீமையே செஞ்சாங்களா? தீமை செய்ய நினைச்சது மாத்திரம் இல்ல, யோசேப்புக்கு தீமையவே என்ன பண்ணிட்டாங்க? செஞ்சுட்டாங்க. நான் சொல்றேன், யோசேப்பு எப்படி அதை மறந்தாரு? அவங்க பண்ணலை, ஆனால் காது பட சொல்கிறாங்க, இவனை ஒரு சிங்கம் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸில் ரத்தத்தை தெளித்து நம்ம கொடுத்துட்டு போவோமா? இது யோசேப்பு காதில் கேட்காம இருந்திருக்குமா? அப்போ எப்படி இருக்கும்? பகின்னு இருக்கும். இப்போ நம்மளை அடித்தே என்ன பண்ண போகிறாங்க? கொல்ல போகிறாங்க. கல்லை போட்டே நம்ம என்ன பண்ண போகிறாங்க? கொல்ல போகிறாங்க. நம்ம ரத்தத்தை நம்ம ட்ரெஸ்லேயே துவைச்சி போய் அப்பா கிட்ட காமிச்சு இது சிங்கம் அடிச்சிருச்சுன்னு சொல்ல போகிறாங்க. அதை கேட்டு அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? அடுத்தது, ஒரு யாருமே இல்லாத கிணத்துக்குள்ளே மேலேருந்து தூக்கி போடுறாங்கன்னா எலும்பெல்லாம் உடைக்கப்படாதா? எலும்பெல்லாம் முறியாதா? மேலேருந்து நம்மளை தூக்கி எல்லாமே கேட்குது. ஆனாலும் யோசிப்பு இந்த இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நம்மளா இருந்தால் பண்ணியிருந்தா, ஆமாம் நீங்கள் பண்ணீங்க, நினச்சிருந்தாலே சொல்லுவோம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு. இல்லையே நான் பண்ணவே இல்லை, நீ யோசிச்சிங்கல்ல, யோசிச்சாலே பண்ண மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஆனால் யோசேப்புக்கு அந்த இடத்துல அவங்க பண்ணிட்டாங்க. ஆனாலும் அவர் மறந்து மன்னிச்சு என்ன சொல்கிறாரு? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தாவீது நம்ம கையில் கிடைக்கும்போது என்ன பண்ணுவோம்? டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மேலே நான் என்ன பண்ணவே மாட்டேன்? கை வைக்கவே மாட்டேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்னா யோசிச்சு பாருங்க, சவுலுக்குள்ளே பேய் இருந்துச்சு. அந்த பேயை ஓட்டுனதே யாரு தான்? தாவீது தான். பேயை ஓட்டிட்டு சொல்கிறாரு, ஆண்டவர் அபிஷேகம் பண்ண. நம்மளுக்கு அந்த மனசு வருமா? அவனுக்குள்ளே பேய் இருந்தது நம்மளுக்கு தெரியும். நம்ம அந்த இடத்துல
ஹார்ப்பை வாசிச்சு தான் அந்த பேய் ஓடிச்சுங்கிறது தெரியும். ஆனாலும் அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அபிஷேகம் பண்ண மாட்டேன், மனுஷன் மேலே நான் என்ன பண்ணவே மாட்டேன், கை வைக்கவே மாட்டேன். தாவீதுக்கு அந்த ஒரு யோசனை இருந்துச்சு. சவுல்னால பாருங்க ஒரு காரியத்தை மறக்கவே முடியல. எந்த காரியத்தைனா, லேடீஸ் பாடின ஒரு பாட்டை என்ன பண்ணவே முடியல. சவுலால மறக்கவே முடியல. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு பாடிட்டாங்க. அந்த ஒரு லைனை மறக்க முடியாம சவுலுக்கு அந்த எரிச்சல், அந்த கோபம், அந்த பழி வாங்குறது அதிகமாகி தாவீது எப்படியாவது முடிச்சு கட்டணும்னு நினைச்சு ஆண்டவர் சவுல் மேல வச்சிருந்த ஒரு தரிசனத்தையும் ஒரு பர்பஸையுமே மிஸ் பண்ணிட்டானே. அது என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? சவுல் மேலே ஆண்டவர் ஒரு பர்பஸ் இல்லாமையா, ஒரு தரிசனம் இல்லாமையா அவரை ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருப்பாரு. சவுலை கொண்டு ஆண்டவர் நிறையா காரியங்களை நடப்பிக்கணும்னு நினச்சுமே சவுல் அந்த லேடிஸ் பாடின இத்தனைக்கும் தாவீது அதை சொல்லலை, அங்கே சுற்றி இருந்த பெண்கள் பாடின பாட்டில் ஒரு லைனை சவுல்னால மறக்கவே முடியல. நம்மளுக்கு அந்த மாதிரி என் சொந்தக்காரவங்க சொன்ன ஒரு லைனை என்னால் மறக்க முடியலன்னு எத்தனை வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம். அவங்க என்னை தப்பாக நடத்துனது என்னால் மறக்க முடியலன்னு எத்தனை வருஷமாக அந்த லைனே சொல்லிகிட்ருக்கோம். என் கணவன் சொன்ன இந்த ஒரு சொல்லை என்னால் மறக்கவே முடியலன்னு எத்தனை வருஷமாக சொல்லி அந்த பிரச்சனைக்குள்ளேயே சிக்கிட்டுருக்கோம். சவுல் பாருங்க, இந்த மாதிரி அந்த லைனை மறக்க முடியாமல் அதை யோசிச்சு கொண்டே இருந்தனால தான் தாவீதை கடைசி வரைக்கும் பழி வாங்கி சவுலால் ஒழுங்கான ராஜாவாகவும் இருக்க முடியல, அந்த மக்களை நடத்தவும் முடியல. கடைசியாக அவனோட மரணம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் மறந்தே ஆகணும். அவங்க உங்களுக்கு விரோதமாக பேசின பேச்சு, இவங்க சொன்னது, அவங்க சொன்னது, இதையெல்லாம் ஒரு சில காரியங்களை நீங்கள் மறந்தீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும், முன்னேற முடியும். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, பலர் செய்த தீமைகளில் நீங்கள் நன்மையை நினச்சி பாருங்கள். அவங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூடவே இருக்காங்கன்னா அவங்க செஞ்ச தீமையை மாத்திரம் இல்லை, அவங்க செய்த என்ன பண்ணணும், நம்ம நன்மையும் நினச்சி பார்க்கணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. பவுலை கொண்டு போய் எல்லாத்துக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. நிற்க வைக்கும் போது பல வருஷம் பவுல் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு டீச் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அவர் கையாலேயே நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குது. அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாரு, எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. ஆனால் பவுல் போய் இன்னைக்கு அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி நிற்க போது சொல்கிறாரு, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் அவர் நின்றுட்டுருக்கும் போது ஒருவனும் என்னோடே கூட இருக்கவில்லை. நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இத்தனை பிள்ளைகளை டிசைபிள்ஸை நான் வளர்த்தி விட்டேன், ஆனால் ஒருத்தன் கூட என்ன பண்ணவே இல்லை, என் கூட நிற்கவே இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். பவுலுக்கு யாருமே இல்லை, கூட இருந்தவங்க யாருமே இல்லை, தனியாக நிற்க விட்ருக்காங்க. ஆனாலும் கடைசியாக ஒரு வசனம் வார்த்தையை சொல்கிறாரு, அந்த குற்றம் அவர்கள் மேல் எப்படி இருப்பதாக சுமரா. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயம். மக்கள் எனக்கு விரோதமாக பண்ணது உண்மைதான், ஆனால் அந்த கஷ்டம் அவங்க மேலே என்ன பண்ணவே வேணாம். யோசேப் சொல்கிறாரு, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் ஆண்டவர் இவ்வளோ தூரம் எனக்கு நன்மையாக மாற பண்ணினார், நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்குவேன், அப்பா இறந்துட்டாருன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேசத்திலே உச்சிதமான இடத்த நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், தருவேன். பவுல் பாருங்கள், ஆண்டவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் சொல்கிறாரு, உங்களுக்கு நான் கூடவே இருந்தேனேடா, உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்தேன், என் கையால் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்திருக்குது, உங்களுக்கு நான் சாப்பாடு போட்டிருக்கேன், கூடயே இருந்து பல வருஷம் பார்த்துருக்கேன், ஆனால் என்னைய ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போய் கோர்ட்டில் நிற்க வைக்கும்போது ஒருத்தன் கூட எனக்கு இல்லை. எத்தனை பேர் இல்லை? ஒருத்தர் கூட எனக்கு இல்லை. நான் தனியாக நின்றுட்டு இருந்தேன், எல்லாரும் என்னை கைவிட்டு போயிட்டீங்க, ஆனாலும் அந்த குற்றம் உங்கள் மேலே என்ன வரக்கூடாது, சுமரவே கூடாது. ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இவங்க தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவங்களை என்ன பண்ணிடுங்க, அறியாமையாக பண்ணாங்க, அறிஞ்சேதான் அவரை பண்ணாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் உயிர் தெழுந்ததுக்கப்புறமும் சொல்கிறாங்க, இந்த உடம்பை இவங்க சீஷர்களை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் தப்பாக பரப்பி விடுறாங்க. எவ்வளோ பண்ணாலும் ஆண்டவரால் நிரப்பப்பட்ட மனிதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், தங்களுக்கு நடந்த சில தேவையில்லாத காரியங்களை மறந்து மற்றவர்களை மன்னித்து அங்கே நடந்ததை மன்னித்து அவங்க மூவ் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆமேன். இந்த ஒரு காரியத்தை இன்றைக்கி கற்றுக்கொள்ளுங்க. இன்னும் 2 காரியங்கள் இருக்குது, அது நான் வர வாரத்தில் நான் சொல்கிறேன். ஒரு சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும், மறக்க பழகணும். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு பிரச்சனை பண்ணுறதில்ல, ஆனால் சில காரியத்தை மறக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்மளும் லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதுக்கு ஏற்படுகிற முதல் நன்மை என்ன அப்படின்னா, உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யவும் அதையும் தாண்டி அவர்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.